ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியதர்ஷினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து இன்ஸ்டண்ட்டாக சூப்பரான ஒரு வெங்காய சட்னி பார்க்க போகிறோம். சீக்கிரமாக பண்ணிடலாம். இதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா, 2 பெரிய வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து வரமிளகா எடுத்து வச்சுருக்கேன். என்னோடது காரம் கம்மியாக இருக்குது, அதனால் ஒரு 10 மிளகா எடுத்திருக்கேன். உங்களோட மிளகாயை பொறுத்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு. அதுக்கப்புறம் எண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு. கடாய் போட்டிருக்கேன். எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்மளோட உளுத்தம்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்து நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற புளி ஆட் பண்ணிக்கலாம். புளியும் நல்லா வந்து வதங்கி வரட்டும். புளி வந்து நல்லா வதங்கிருச்சு. அடுத்து நம்ம வரமிளகா வச்சுருக்கோம் இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகா வந்து கருக விட்றாதீங்க, நல்லா வந்து வாசனை வரணும், அவ்வளோதான். அடுத்து வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து பாதி வதங்கியிருக்கு. இப்போ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இதை வந்து நல்லா கொஞ்சம் வதக்கணும், அவ்வளோதான். வதக்கிட்டு இது நம்ம அரைக்க போகிறோம். பாருங்க, இந்த அளவுக்கு வந்து வதங்கினா போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது வந்து ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிட்டு வந்துடலாம். நம்ம சட்னி அரைச்சாச்சு. இப்போ தாளிச்சிடலாம். இப்போ தாளிக்கிற பாண்டிலியில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போது கடுகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான வந்து வெங்காய சட்னி சீக்கிரமாக ரெடி பண்ணியாச்சு. குவிக் வெங்காய சட்னி. இதை நம்ம வந்து இட்லி, தோசை, சப்பாத்திக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா பிரியதர்ஷினிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.